தேக்கக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். லைட்டாக வந்துட்டு தொண்டை கட்டியிருக்கு, அதனால தான் வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. சாரி ஃபார் தட். அண்ட் வந்துட்டு இந்த vlog கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் லைஃப்பில் நடந்த இந்த 2 நாள் மிராக்கில் தான் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹாப்பியான இந்த 2 டேஸை வந்துட்டு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது கூடவே நீங்கள் எப்பவும் எதிர்பார்க்குற ஒரு சில மோட்டிவேஷ்னலான வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ காலையில் எப்பவும் போல் கோலத்தோடு தான் அந்த டே வந்துட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதிசயமாக ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்துலேயும் அடி எடுத்து வச்சாச்சு. இது வரைக்கும் அவ்வளோவா எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. மேரேஜ் ஆகிட்டு மேரேஜ் ஆன புதுசில் ஹனிமூனுன்னு சொல்லிட்டு போகணும், ஆனால் அது ஹனிமூனான்னு இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது. அதோட இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போனது கிடையாது. அப்படியே போனாலும் பக்கத்தில் இருக்க மூவி, பீச்சு அந்த மாதிரி தான் போவோம். அதுவுமே ரொம்ப ரேராக தான் போவோம், ஏன்னா ஹஸ்பண்டோடைய வேலை அப்படி. குழந்தைங்க இருந்தாலே என்ன சொல்லுவாங்க, கை குழந்தைய வச்சுட்டு எங்கே வெளியே போகிறது, கொஞ்சம் வளரட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லியே 5 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட் ஒரே வேலை பிஸி. பேசுறதுன்றதே ரொம்ப எங்களுக்குள்ளார கம்மியாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேலை பிஸி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, அவங்க வேலையும் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அன்னைக்கே ஹஸ்பண்டுமே ரொம்ப மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டாங்க. நானுமே என்னடா இது அதிசயெல்லாம் திடீர்னு நடக்குது, சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காக போகலாம் அப்படின்னாரு. லாங்காக மீன்ஸ் ஒரு 2 டேஸ் வந்துட்டு வெளியிலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று டிசைட் பண்ணோம். எப்போவுமே பிளான் போட்டால் அது நடக்காது இல்லைங்களா. அன்றைக்குமே நாங்கள் போட்ட பிளான் நடக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஃப்ரைடே போல் ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க லேட்டாக வந்ததுனாலே வந்துட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. நாங்கள் வந்துட்டு விடிய காலெல்லாம் வந்துட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு லைட்டாக வந்து சொதப்பியாச்சு. ஓகே, நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் என்னோடய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் காலையிலே வந்துட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தான் வந்துட்டு அன்றைக்கி சாமியுமே கும்பிட்டுருந்தேன். இப்போலாம் வந்துட்டு முடிஞ்சாலும் முடியலனாலும் தண்ணி மட்டுமாவது மாற்றிட்டு பூ மாற்றிட்டு வீட்டில் வந்துட்டு விளக்கு ஏற்றிடுறேன். இன்கேஸ் விளக்கு தேய்க்க முடியலை அப்படின்னா கூட வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு மெனக்கிட்டு தேய்ச்சி படைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ ஒரு லீவ் விட்டதுலேருந்தே குறைஞ்சிருச்சு. எனக்குமே வந்துட்டு இப்போது ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து எதுவுமே பண்ண முடியலை. அதனால் வந்துட்டு ஓகே சாமி கும்பிடணும், பார்த்துக்கலாம், ஓகே கடவுள் நமக்கு ஃபுல் சக்தி கொடுக்கும் போது நம்ம வந்துட்டு ஃபுல்லாமே நமக்கு விருப்பப்பட்டபடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்குமே சிம்பிளாக வீட்டில் பால் பழம் வச்சு தான் வந்துட்டு பூஜை பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்மே ஒரு 10:30 அந்த மாதிரி தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு போகலாமான்னு கேட்டால் இதுக்கப்புறம் எங்கேப்பா கிளம்புறது, டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே சரி ஓகே இன்றைக்கி லீவும் வர போட்டுட்டேன். அட்லீஸ்ட் பக்கத்தில் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே கடலூரில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும், நான்வெஜ் தான், போகலாமுன்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சீ ஃபுட் வந்து வெளியில் சாப்பிட மாட்டோம், மோஸ்ட்டாக இல்லை சாப்பிட்டதே கிடையாது, குட்டீஸுங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொன்னதுனால சரி ஓகே அவங்க ஆசைக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கடலூரில் வந்துட்டு குமரன் மெஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு போய் சாப்பிட்டோம். இது வீடு மாதிரி தான் இருந்தது. எனக்குமே வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது அவங்க சொல்லும் போது. பட் அங்கே போனதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு. ஃபஸ்ட்டு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க ரெகுலராக போகிறாங்கன்னொடனே கொஞ்சம் ஓகே பிளேஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாகவே வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலி வந்துட்டு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் குழம்பு எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. வெஜ்ஜுமே இருக்குது இங்கே. அண்டு எறா வந்துட்டு தொக்கு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கவே வந்துட்டு டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போவுமே வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு பெருசாக வாங்கி பண்ணலாம் அப்படின்பாங்க. பட் நாங்கள் வாங்குறது இடத்துல மிஸ்டேக்கா இல்லை என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. மற்ற மீன்லாம் வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். பட் அந்த வஞ்சரம் மட்டும் பண்ணும்போது அது பழைய மீனாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிடுது. பட் அன்னைக்கு வந்துட்டு மசாலாஸ்லாம் நல்லா ஊறி ஒரு கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட்மே வந்துட்டு இன்னொரு டைம் வரலாமா அம்மோ அப்படின்னு கேட்டாங்க. ஓகேப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் போனதே வந்துட்டு ஒரு 2 o'clock கிட்ட தான் போனோம். சாப்பிட்டுட்டு ஒரு 3 o'clockலாம் திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, போய் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. தம்பி பாப்பாவும் லைட்டாக டயர்ட் ஆகிட்டாங்க. கார்லேயே வந்து 2 பேருக்குமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளாகவே ஹஸ்பண்ட்டை வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் இந்த நர்சரி போகணுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க வந்துட்டு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தான் அதுக்கான விடிவு காலமே வந்திருக்கு போல். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட் தாண்டி நிறைய நர்சரி இருக்குது. சென்னை இந்த சைட் போகிறோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்துட்டு டோல்கேட் தாண்டி ரோட்டோரமாக நிறைய நர்சரிஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஃபஸ்ட்டு போகணும், இன்டோர் தான் வாங்கலான்னு போகணும். பட் அவர்கிட்ட வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட் தவிர இன்டோர்ஸ் எதுவுமே இல்லை. பட் நிறைய வந்துட்டு மல்லிச்செடி, செம்பருத்தி செடி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய டைம் வந்துட்டு நான் ஊர்லேருந்து கொண்டு வருவேன் மருதாணி. பட் எனக்கு அது வளரவே வளராது. கொண்டு வந்து வச்சாலுமே அது வேஸ்ட்டாக போயிடும். பட் எனக்கு மருதாணி அவ்வளோ பிடிக்கும். இங்கே மருதாணி செடியுமே நிறைய இருந்தது. சின்ன சின்ன பேக்கெட் வந்து எவ்வளோன்னு கேட்டதுக்கு 10 ரூபான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஹோல்சேல், அதாவது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வாங்குவாங்க இல்லைங்களா, கிஃப்டாக கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க போல் ஒரு சைடு ஃபுல்லுமே. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கினேன். பட் ஆனால் அந்த அங்கிள் வந்துட்டு அதுக்கெலாம் எனக்கு எதுக்குமே சார்ஜ் பண்ணவே இல்லை. இண்டோர்ஸுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோவா கிடைக்கல. நான் வந்துட்டு எப்போவுமே மைண்டில் ஒரு சில இண்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுருப்பேன், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு. பட் அன்றைக்கி வந்து எனக்கு அதுவுமே கிடைக்கல. சரி ஓகே, வந்ததுக்கு ஏதாவது செடி வாங்கலாம், இன்னொரு நர்சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இண்டோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. இங்கே பாண்டி வந்ததுலேருந்து நிறைய செடி வந்துட்டு வாங்கி வாங்கி வைக்கிறேன். ஒழுங்காக வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டாலுமே என்னன்னு தெரியல, ஒரு சில செடிங்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஊர்லேருந்து வரும்போது செம்பருத்தியெல்லாம் நல்லா சூப்பராக பூத்துட்டு இருந்தது. பட் இப்போ அது இருந்த இடமே தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு இதுவாகுது, ஏன்னு தெரியல. ரோஸ் செடியுமே வந்துட்டு ஒன்று கூட வர மாட்டேங்குது. என்ன தான் துளிரோடு வாங்கினா கூட ஒன்று கூட வரவே மாட்டேங்குது, ஏன்னே எனக்கு தெரியல. இந்த டைம் வந்துட்டு துளசி செடி, செம்பருத்தி செடி, மருதாணி, அந்த மாதிரி தான் வந்துட்டு அரளி செடி அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி அரளி செடி இருக்குது. பட் நமக்கு இன்னொன்று பார்த்தோன்னே அதுவும் நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சம் பஞ்சாக பூக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாமிக்குமே நிறைய யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அரளி செடி, துளசி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் சொன்னார். பட் நம்ம பேசணுன்னா வந்துட்டு அதுவுமே ரொம்பவே கம்மி பண்ணி தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பிளான்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். மொத்தமே வந்துட்டு அந்த அங்கிள் ஒரு 70 ருபீஸ் தான் வந்துட்டு சார்ஜே பண்ணியிருந்தார். ஈவினிங் டைம் போகணுமா, சுற்றி நிறைய செடிங்க, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு குட்டி வீடு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. ஹஸ்பண்ட்டுமே சொன்னேன், இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிடலாமாப்பா அப்படின்ட்டு, நீ விட்டால் இங்கேயே கூட தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையிலே வந்துட்டு சரி ஓகே மூவியாவது போகலான்னு சொல்லிட்டு அரண்மனை 4 தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு நைட்டு ஷோ தான், 9:45 ஷோ தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்துட்டு அவ்வளோவா கூட்டமே இல்லை. மாலே வந்துட்டு ரொம்ப காலியாக இருந்தது. மோஸ்ட்லி இப்போலாம் வந்துட்டு நாங்கள் ஏதாவது மூவிஸ் போகிறோம் அப்படின்னா நைட் ஷோ தான் வந்துட்டு புக் பண்ணி போகிறோம். பார்த்துட்டு வெளியே அந்த காலி ரோட்டில் வரும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அன்றைக்குமே வந்துட்டு ஒரு பேய் படம் பார்த்தோன்ற எஃபெக்டே இல்லை. குட்டி சுத்தமாக பயப்படவே இல்லை. நான் தான் பயந்தனே தவிர அவங்க சுத்தமாக பயப்படவே இல்லை. ஆக்சுவலாக பயப்படுற அளவுக்கும் ஒன்றும் இல்லை. பட் நமக்கு ஒரு சில இடத்துல நமக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் தம்பி பாப்பாலாம் வந்துட்டு ஃபுல் படமே முடிச்சுட்டு பார்த்தாங்க, எங்கேயுமே பயப்படவே இல்லை. முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. வந்துட்டு படுத்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூரிக்கிட்டு கிளைமேட்டே ரொம்ப காமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. குயில், காக்கா எல்லாம் கத்திக்கிட்டு சூப்பராக இருந்தது. காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு செடிங்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சின்ன அந்த தொட்டி மாதிரி தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுவே நம்ம பெருசு வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு 20 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை வாங்கி வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அது வாங்கியிருந்தேன். துளசி செடி மட்டும் கொஞ்சம் பெருசு வாங்கியிருந்தேன். அந்த மருதாணி செடியுமே 2 வாங்கியிருந்தேன். இண்டோர்ஸ் ஆக்சுவலாக அன்றைக்கி கிடைக்கல. என்னென்னா ஒரு 6 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நர்சரியுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி எதுவுமே நாங்கள் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு தம்பி வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுமே நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க காலையிலே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கிளம்பிடலான்ட்டு. பட் நாங்கள் எந்திரிச்சதுமே தூரிக்கிட்டே இருந்ததா, ஸோ போகலாமா வேண்டாமா சில்னஸாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் தான் இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓகே போய் தான் பார்ப்போமே, இல்லைனா ரிட்டன் வந்துடலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போனால் போங்க, போட்டி போங்க, எனக்கு வந்துட்டு நர்சரி கூப்பிட்டு போகிறீங்களா, நான் இண்டோர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிக்கும் போதே கிளைமேட் சூப்பராக இருந்தது. பாப்பா எந்திரிக்கவே இல்லை, தம்பியும் ஹஸ்பண்டும் மட்டும் எந்திரிச்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு பிள்ளைக்கு மட்டும் அப்படி வந்துட்டு மூவிஸ் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலையிலே நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால அந்த வேலையில் இறங்கியாச்சு. ஓகே கடகடன்னு வந்துட்டு லஞ்ச் வேலையை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். லஞ்சுக்குமே சேர்த்தே வந்துட்டு தான் நான் வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் போட்டு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே உப்பு போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாகவே மண் சட்டியில் செய்யலான்ட்டு வந்துட்டு நினைப்பேன். பட் அந்த டைமுக்கு டக்குன்னு மறந்துடுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஓகே செஞ்சிடலாம். ஏன்னா இது சென்னையில் இருக்கும் போதே வாங்கினது. இது ஒரு 3-4 டைம்ஸ் தான் செஞ்சுருப்பேன், அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. சரி இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது கூடவே வந்து காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு 3 தக்காளி வந்துட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஏன் அரைச்சி சேர்க்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தம்பி பாப்பா வந்துட்டு எந்த காய்கறி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. பட் தக்காளி மட்டும் 1 தட்டுப்பட்டால் கூட வந்துட்டு சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ தக்காளியுமே நல்லா வதங்கின பிறகு இது கூடவே உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டனு, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா இன்னுமே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஜாரில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 பத்தை வந்துட்டு தேங்காய் பீசஸ் வந்து சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10லேருந்து 15 முந்திரி வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு சிம்லேயே வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி இறக்கணும்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மண் சட்டியில் வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு மண் சட்டிலே ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்துட்டு லைட்டாக கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அன்னைக்கு மண் சட்டி மட்டன் குழம்பும் வீட்டில் சுட சுட தோசையும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். காலையிலே இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு காலையிலே மட்டன் குழம்பு சூடாக இது கூடவே சுட சுட தோசை கீ ரோஸ் மாதிரி போட்டு சாப்பிடும் போது சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் குட்டீஸுமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு செடிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அது இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும். பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்களா. ஸோ நம்ம வந்துட்டு செடிங்களெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும், நிறைய இருக்கும் போது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் நம்மளால் வந்துட்டு நமக்கு இருக்க ஒரு சில ரிலாக்ஸேஷனே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும் போது தான். பட் அதுவும் இல்லைன்னா நமக்கு இன்னும் என்ன ஆகும் சொல்லுங்கள். ஸோ அதனாலே வந்துட்டு பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம், எப்படியாவது வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செடி வாங்குறத மட்டும் விடவே மாட்டேன். அட்லீஸ்ட் வீக்லி 1-2 வந்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். இங்கே வந்துட்டு நிறைய இண்டோர் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் கிளம்பி நேராக வந்துட்டு நர்சரி தான் போகணும். இதுவுமே டோல்கேட் தாண்டி ஆர்கேவி நர்சரின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்த நர்சரிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான். இவங்கக்கிட்ட நிறைய இண்டோர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதிகமாக மீன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியும் கிடையாது ரொம்ப அதிகமும் கிடையாது. பட் வந்துட்டு நல்லா பிரான்ச்சஸ் நிறைய வச்சு சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்களுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு கேர் பண்ணுறது அப்படிங்கிறத அதுவுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எங்கே போனாலும் தம்பி பாப்பாவுக்கு இந்த தொட்டாச்சிலிங்கி தான் முதல்ல போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வந்ததுமே அந்த அங்கிள் கிட்ட கேட்டு அங்கிள் இங்கே தொட்டாச்சிலிங்கி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேரும் போய்
போய் அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்டு இதெல்லாம் ஷூட் பண்ணதுமே தம்பியும் பாப்பாவும் தான் மாற்றி மாற்றி, அதை வரை எனக்கு தெரியவே தெரியாது. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா நான் உனக்காக ஒன்று ஷூட் பண்ணியிருக்கேன் பாருமான்னு பார்த்தா தான் தம்பியும் பாப்பாவும் மாற்றி மாற்றி அவங்கள ஷூட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் நிறைய செடியுமே அங்கே இருந்தது. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். மேரேஜ் ஆகி இந்த 7 இயர்ஸில் காலையில் ஹஸ்பண்ட் எந்திரிச்சாங்கன்னா ஆஃபீஸ் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும். அப்போவுமே வந்துட்டு மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறதுன்னு அவங்க டே அப்படி தான் போகும். எனக்கு தம்பி பாப்பா கூட தான் போகும். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் சேலமில் இருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அந்த வீக்லி ஒன்ஸுமே வந்துட்டு எங்கேயும் வெளியுமே போக மாட்டோம். ரொம்ப ரேராக தான் போவோம். அதுவுமே வந்துட்டு மூவி இல்லாட்டி பீச்சு, அதுவுமே அப்படி தான் போவோம். அதுவும் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலி நாங்கள் தான் போவோம். பட் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் பீச் போகிறது, சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலு ஒரு 2 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது இதெல்லாம் வந்துட்டு நடந்ததே கிடையாது. இந்த 2 நாள் எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அந்த தம்பி பாப்பாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹஸ்பண்டுமே வந்துட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா எங்களோட உலகம் எப்படி அவங்களோ அதே மாதிரி அவங்களோட உலகமும் நாங்கள் 3 பேரும் தான். எங்களை தாண்டி அவங்களோட என்ஜாய்மெண்ட்டும் வேறு எதுவும் கிடையாது. காலையில் ஆஃபீஸ் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. சம்டைம்ஸ் 12-1 மணி கூட வருவாங்க. அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரும் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களையும் நம்மளால் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. பட் எவ்வளோ நம்ம ஓடினாலும் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் சின்ன சின்ன ஹாப்பினஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலிக்குள்ளார. ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுன்றது ரொம்பவே பழகிடுச்சு. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். காலேஜு வீடு அப்படி தான் வந்துட்டு போச்சு. ஸோ அதிகமாக வந்துட்டு எதிர்பார்க்கவும் மாட்டேன். அப்படியே போனதுனால இங்கே எனக்கு பெருசாக வந்துட்டு எதுவும் டிஃபர் ஆகலை. சில இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் சூழ்நிலைகள் காரணமாக நான் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? பட் நமக்கு வந்துட்டு லைஃப்பில் ஓடுறதே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்காக தான், ஃபேமிலிக்காக தான் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலிக்காக அந்த குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஹஸ்பண்டுமே நான் அதுதான் சொல்லுவேன். இப்படி ஓடுறீங்களே யாருக்காக அப்படின்னும் போது அவங்களோட சந்தோஷங்கள் இல்லாமல் நம்ம ஓடி ஓடி சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு அவங்க எதிர்பார்க்குற போது நம்ம கூட இல்லைன்னா அப்புறம் நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனங்கிறத மட்டும்தான் நான் அவங்க கிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவருக்கும் அது புரியும். ஆனாலும் சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருது. என்ன பண்ணுறது? இங்கே எதுவுமே உடனேலாம் மாறாதுங்க. எனக்கு 7 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் எல்லாமே மாறும். நம்பிக்கையாக இருங்க. அன்பு இங்கே எல்லாத்தையுமே மாற்றுங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி நம்பிக்கையாக இருங்க. யார்கிட்டையும் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. டேக் கேர். பை.